ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2025, அதாவது வருடப்பிறப்பு, புது வருடம், அபிஜித் நட்சத்திரத்துக்கான நேரம், அதுக்கான வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வருடத்தின் 12 மாதமுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு மார்கழி மாதத்தில் புதன்கிழமை இந்த வருடம் அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நமக்கு. இந்த ஜனவரி முதல் நாளில் இந்த தேதி குறிப்பிட்ட இந்த 24 நிமிடத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்க என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பா கிருஷ்ணர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. நிறைய பேர் புது வருடத்திலிருந்து புது உறுதிமொழிகளை எடுப்பாங்க. நீங்கள் எடுத்த உறுதிமொழி கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 24 நிமிடத்தில் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வையுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் முக்கியமானதாக இருக்கு, உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா, ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை, நிச்சயமா நீங்கள் வைத்த அந்த பிரார்த்தனை உடனடியாக பலிக்கும், எடுக்கும். எந்த குறிக்கோளும் நீங்க அதுல எந்த குறிக்கோளாக இருந்தாலும் நீங்க ரொம்ப உறுதியாக இருக்கணும். புது வருடம் பிறக்க போரும் இந்த நேரத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உறுதிமொழிகளை எடுப்பாங்க. உங்களுக்கு இப்போது என்ன தேவை, வாழ்க்கையில எது முதல் தேவையாக இருக்குது, இந்த தேவைய இந்த நேரத்துல இறைவன் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா நீங்கள் கேட்டதா மறுக்காமல் அந்த இறைவன் சீக்கிரமாவே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் எப்ப வருது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு 1/1/2025 இந்த தேதி புதன்கிழமை. இன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா 11:34 மணி முதல் 11:59 மணி வரை இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரமானது நமக்கு வருது. இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் வழிபாட்டையும் வேண்டுதலையும் நாம இறைவன் கிட்ட வைக்கணும். 27 நட்சத்திரங்கள்ல வரிசையில 28வது நட்சத்திரமாக வர்றதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்துல கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் முருகப்பெருமான் இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒளித்து வைத்திருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த அதிசயம் மிக்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு நீங்க பூஜை அறையில செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மண் அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய எந்த கோரிக்கையோ எந்த விஷயம் நீங்க உங்களுக்கு உடனடியாக நடக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கைய நீங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வையுங்க. வேண்டுதல் ரொம்ப நியாயமான கோரிக்கையா அந்த வேண்டுதல் இருக்கணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ அந்த மாதிரி புண்படுத்துற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சீக்கிரம் நல்ல வேண்டுதலாக இருந்தா சீக்கிரமா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். ஜனவரி 2ஆம் தேதி 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. யாராச்சும் 2 பேருக்கு, இல்லைன்னா உங்களுடைய வசதியை பொறுத்து எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது அன்னதானம் செய்யுங்க. உங்க நிதி நிலைமையை பொறுத்து நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வேண்டுதலை வச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணரோட மந்திரத்தை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதுல நான் கடைசியில ஒரு மந்திரம் கொடுக்குறேன், அதை நீங்க அந்த அபிஜித் மந்திரத்தை நீங்க சொல்லிக்கலாம். அது கஷ்டமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கிருஷ்ணரோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லுங்க. வேண்டுதலை
இறைவனிடம் சொல்லிட்டு இறுதியாக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். கண்டிப்பா கிருஷ்ண பரமாத்மா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த புத்தாண்டு மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இவ்வளவு அற்புதம் வாய்ந்தது இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை யாருமே தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். கடைசியா அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதே போல 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் உங்க கோரிக்கை நிறைவேறும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.